ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்வீட் சுட்டிரியா ரெசிபி தான் பார்க்க போறீங்க. அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிட்டு சூடான தண்ணியில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா மாவு எடுத்து எட்ஜஸ் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். சைட்லேயே 150 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். இல்லை 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணதுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லவங்கு, பட்டை, ஏலக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம செஞ்சு வச்ச சுட்டிரியா எல்லாமே இல்லை ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணக்கூடாது. 20 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிருங்க. லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம குக் பண்ண கடலைப்பருப்பு, துருவின தேங்காய், வெல்லம், ஃபைனலாக அரிசி மாவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 6 to 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.